ஓட்சா கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மக்களை தேடும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் பணிபுரியும் பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி ஓட்சா கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்றது. ஓட்சா கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஓட்சா நிறுவன தலைவர் அமல்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓட்சா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் அமல்ராஜ், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்கள் எங்களது அமைப்பில் அங்கம் வகித்துள்ளனர். கடந்த 4.5 ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அரசு எந்தவித சலுகையும் வழங்கவில்லை. இதற்காக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தூய்மை காவலர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். ஊராட்சிகளில் பணிபுரியும் 26,000 தூய்மை பணியாளர்களுக்கு காலம் வரை ஊதியம் வழங்க வேண்டும். இதேபோல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பாளர்கள் 30 வருடங்களாக எந்தவித சலுகையும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு வெறும் 4,000 மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது. அதிலும் பல பேர் மாதம் 250 ரூபாய் ஊதியம் மட்டுமே வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்க வேண்டும். மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் 13,000 பேர், அவர்களுக்கு மாத ஊதியம் 5,200 மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகளில் அனைத்து வேலைகளையும் அவர்கள் செய்கின்றனர். அவர்களுக்கான உரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களது போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த துறையின் அமைச்சராக மூத்த அமைச்சரை பெரியசாமி இருக்கின்றார். அவர் நினைத்தால் முதலமைச்சரிடம் சொல்லி உடனடியாக இந்த பணியாளர்களுக்கு உரிய தேவை பெற்றுத்தர முடியும். ஆகவே தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு பிரச்சனைகளை எப்போதோ தீர்த்து வைத்திருக்க முடியும். சட்டசபையிலே இந்த பணியாளர்களுக்கான சலுகைகளை அவர் அறிவிக்கும் போது கூட வெறும் காமெடியாக அறிவித்துவிட்டு நாங்கள் போக பண்ணுவோன்னு சொல்லி ஏதோ ஏனோதோன்னு ஒப்புக்க அறிவிக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பிய போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கான பதிலை முறையாக அளிக்கவில்லை. இதே அதிமுக அரசில் திரு SP வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது, அவர் ஊர வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மாவட்டங்களிலிருந்து உள்ளாட்சிகளில் அமைப்பில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார ஊக்குநர்கள், OHT ஆபரேட்டர்கள், WHV அதாவது பெண் சுகாதார தன்னார்வலர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் என்று 6 வகை கேட்டகரியைச் சேர்ந்த பணியாளர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம்.